Okay, so very good evening. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பாண்டிங். ஸோ அந்த பேக் பாண்டிங் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அந்த பேக் பாண்டிங்கில் வந்துட்டு அதோடைய பாண்டு லென்த்து, லூயிஸ் ஆர்டருடைய ஸ்டெபிலிட்டி, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னாக்கா லாஸ்ட் கிளாஸில் we have seen. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் போட்டுக்கோங்க. அதே பேக் பாண்டிங் கான்செப்ட் தான். அதில் பிஎஃப் பாண்ட் லென்த் ஆர்டர், ஸோ இதை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இருந்தோம். ஸோ பிஎஃப் பாண்ட் லென்த் வந்துட்டு அந்த பேக் பாண்டிங் விச் மீன்ஸ் அந்த பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர்னால விச் மீன்ஸ் அந்த பிஎஃப் பாண்ட் லென்த் வந்துட்டு ஷார்ட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டா? பிஎஃப் பாண்ட் லென்த் வந்துட்டு ஷார்ட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டைம்ல வந்துட்டு இதுல இந்த பாண்ட் லென்த் ஆர்டர் வந்துட்டு எப்படி கன்சிடர் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா BF3ஐயும் BF4 மைனஸையும் நீங்க என்ன பண்ண போறீங்க, கம்பேர் பண்ண போறீங்க. BF3ஐயும் BF4 மைனஸையும் கம்பேர் பண்றீங்க. ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேர்ல பாண்ட் லென்த் வந்துட்டு யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா BF4க்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஒய் பிகாஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா BF3ல தான் உங்களுக்கு என்ன நடக்கும், BF3ல தான் உங்களுக்கு என்ன நடக்கும் ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டபுள் பாண்ட் கேரக்டர் ஏன்னா அதுலதான் வந்துட்டு உங்களுக்கு எம்டி ஆர்பிட்டால் இருக்கும். பட் இதுல வந்துட்டு இந்த போரான்ல எம்டி ஆர்பிட்டாலுங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. பட் இந்த போரான்ல தான் உங்களுக்கு எம்டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த BF3ல தான் அந்த பை கோஆர்டினேட் டேட்டிவ் பாண்டு, ஸோ பை பேக் பாண்டிங் இதெல்லாம் நடக்கிறதுனால இதுக்கு தான் உங்களுக்கு பாண்ட் லென்த் வந்துட்டு ஷார்ட்டரா கன்சிடர் பண்ணுவோம். இதுக்கு தான் லார்ஜரா இருக்கும். சரியா? செகண்ட் திங், ஸோ செகண்ட் திங் யாருக்கு சொல்ல போறோம் அப்படின்னா, இப்ப BF3ஐயும் NH3 BF3ஐயும் கன்சிடர் பண்றீங்க. NH3 BF3, ஸோ இதை வந்துட்டு கன்சிடர் பண்றீங்க. ஸோ இதுல யாருக்கு வந்துட்டு பாண்ட் லென்த் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் BF3ஐ விட இதுக்கு தான். ஏன்னா இப்போ இந்த ஆல்ரெடி BF3 இருக்கக்கூடிய எம்டி ஆர்பிட்டால இந்த அமோனியா வந்துட்டு உங்களுக்கு என்னவாயிடும், வந்து அகாமடேட் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல நோ எம்டி ஆர்பிட்டால். ஒன்ஸ் அகாமடேட் ஆயிடுச்சுன்னா இதுல எம்டி ஆர்பிட்டால்ங்கிறது இருக்காது. பட் இதுல ஒரு எம்டி ஆர்பிட்டாலுங்கிறது இருக்கும். ஸோ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் நடக்கும். ஸோ அப்ப இதுக்கு தான் பாண்ட் லென்த் கம்மி, இதுக்கு ஜாஸ்தி. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி மீன் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பாண்ட் லென்த். ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் இது ஓகே, இது ரெண்டுமே பாண்ட் லென்த் தான். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். இப்போ அதே இப்போ ஒரு பாண்ட் ஆங்கிள் இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா, BF3க்கு தான் அதிகமா பாண்ட் ஆங்கிள் இருக்கும் BF4 மைனஸை கம்பேர் பண்ணும்போது. எனிவே வி நோ த ஷார்ட்கட் இல்லையா? ஸோ ஷார்ட்கட் நமக்கு தெரியும். போரான் ஹேவிங் 3 வேலன்சி 1 2 3, 3 ஃப்ளூரின் இருக்கு, sp2, ஸோ இட் இஸ் 120 டிகிரி. BF4 மைனஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா we have a 3 வேலன்சி, இங்க மைனஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் சேர்த்துக்கோங்க. 4 ஃப்ளூரின் இருக்கு, ஸோ sp3, ஸோ இட் இஸ் 109 டிகிரி 28 மினிட்ஸ். ஸோ இது ட்ரைகோனல் பிளேனார், இது டெட்ராஹெட்ரல். ஸோ பாண்ட் ஆங்கிள் இஸ் மோர் திஸ் ஒன். புரியுதுங்களா? இதுதான் அந்த கான்செப்ட். ஓகே,
ஸோ இப்போ நான் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்ல போறேன், இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பெல்லாம் பேக் பாண்டிங் வந்துட்டு சேஞ்சஸ் நடக்கும், ஓகே, அதாவது யூஸ்வலா ஒரு சில ஏதாவது சேஞ்ச் அப்படி சொல்றதை விட ஒரு ஒரு காம்பவுண்ட், ஒரு இன்ஆர்கானிக் மாலிகுல்ல எப்பெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும் டியூ டு பேக் பாண்டிங்னால அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதெல்லாங்கிறத நான் சொல்றேன். changes which always occurs due to back bonding. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் பாண்ட் லென்த் உங்களுக்கு என்னவாகும், கம்மியாகும். இது ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ பாண்ட் லென்த் உங்களுக்கு என்னவாகுது, கம்மியாகுது. அனதர் திங், பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி கெமிக்கல் பாண்டிங்லேயே படிச்சிருப்போம், பாண்ட் லென்த்தும் பாண்ட் ஆர்டரும் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? இந்த 3 விஷயமும் ஏன் நடக்குது அப்படின்னா டியூ டு பேக் பாண்டிங்னால. சரியா? டியூ டு பேக் பாண்டிங்னால உங்களுக்கு நடக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு பேக் பாண்டிங்ன்றதுனால நடக்குது, ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இதே இன்னொரு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்ப சப்போஸ் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் ஆட்டத்துல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அது பேக் பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்னென்னலாம் உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது, அந்த ஒரு விஷயத்தை பத்தியும் இப்ப நம்ம பார்க்கணும். இஃப் lone pair of central atom participate in back bonding, then ஸோ வேற எதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ முதல்ல வந்துட்டு அதோட ஜாமெண்ட்ரி. ஸோ ஜாமெண்ட்ரின்னு சொல்லலாம், இல்லைனாக்க நம்ம என்ன சொல்லலாம், ஷேப்னு சொல்லலாம். ஸோ ஜாமெண்ட்ரின்னு சொல்லலாம், இல்லைனாக்க ஷேப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அனதர் ஒன், இப்போ இது ஒரு விஷயம் நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பாண்ட் ஆங்கிள். ஸோ பாண்ட் ஆங்கிள் உங்களுக்கு வந்துட்டு என்னவாகும், பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகும். அடுத்தது வந்துட்டு ஹைபிரிட் ஷேப் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஸோ தட் ஆல்சோ மே ஆல்சோ சேஞ்ச். ஸோ இதெல்லாம் தவிர அந்த லூயிஸ் பேசிக் நேச்சர் இருக்குல்ல, ஸோ அது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா கம்மியாகும். ஸோ அது உங்களுக்கு என்னவாகுது, கம்மியாகுது. ஏன் வந்துட்டு இப்ப இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரீசன்ல ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். நம்ம ஏன் வந்துட்டு இந்த இடத்துல லூயிஸ் பேசிக் நேச்சர் கம்மியாகுது அப்படின்னா, இப்ப இந்த லோன் பேர், அதாவது ஒரு சென்ட்ரல் ஆட்டத்துல இருக்கக்கூடிய லோன் பேர் இருக்குல்ல, அது வந்துட்டு பேக் பாண்டிங் ஃபார்ம் பண்றதுல கொஞ்சம் பிஸியா இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு இருக்காது, ஓகேவா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு லெஸ் அவைலபிளா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ வேணா பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, லோன் பேர் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் பிசி, சும்மா அப்படியே போட்டுக்கோங்க, பிசி இன் பேக் பாண்டிங். நான் பிபின்னு போடுறேன், பிசி இன் பேக் பாண்டிங். தட்ஸ் வை less available for other species. அவ்வளவுதான், சரியா? ஸோ அதுதான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோம்.
ஓகே. இந்த குரூப் 13ல இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அது எல்லாமே நான் வந்துட்டு இப்ப நான் சொல்ல போறேன். குரூப் 13ல இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லுவீங்க? தட் இஸ் NS2 NP1. That is NS2 NP1. ஸோ காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா +3 அடுத்தது +1. கரெக்டா? ஸோ யூ நோ ஆல்ரெடி. ஸோ இனட் பெர் எஃபெக்ட் படி அது +3 அண்ட் +1 இந்த ரெண்டுத்துலையுமே அது இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது +1 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். எப்ப? டவுன் த குரூப்ல அதே வந்து பாத்தீங்கன்னாக்க +3 ஸ்டெபிலிட்டின்னு பார்க்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகுது. +3 ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எதை கம்பேர் பண்ணும்? எப்ப பார்க்கும்போதுன்னா குரூப் தட் இஸ் டவுன் த குரூப். ஸோ இப்போ ஒரு ஆக்சிடேட்டிங் நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுமே எதனால? டியூ டு இனட் பெர் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. சரியா? இப்ப அது மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இப்போ ஒரு +1 எடுத்துக்கிறீங்க. +1 இன் தாலியம் இஸ் predominant. +1 தான் நம்ம என்ன சொல்றாங்க? predominant எக்ஸிஸ்டா இருக்கக்கூடியது ஒண்ணு இல்லையா? எக்ஸிஸ்டா இருக்கக்கூடிய ஒண்ணுனாக்க +1 தான். ஸோ தாலியத்துல while +3 is oxidizing in nature. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு எலமெண்ட் இந்த குரூப் 13 எலமெண்ட் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, +3ல இருக்கு. ஸோ அயானிக் கேரக்டர் யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்? +1க்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கான கான்செப்ட் என்னன்னா ஹிண்ட் வந்துட்டு ஃபஜான்ஸ் ரூல். சரிங்களா? ஸோ ஃபஜான்ஸ் ரூலை ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ கெமிக்கல் பாண்டிங்ல ஃபஜான்ஸ் ரூலை பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ +1க்கு தான் அது வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க போரான் ட்ரைஹாலைட்ஸ் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். போரான் ட்ரைஹாலைட்ஸ் ஆர் இது உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ஸ் இன் நேச்சர். எதனால எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எம்டி ஆர்பிட்டல் இருக்கிறதுனால and can act as லூயிஸ் ஆசிட். ஸோ அதனால இது என்ன ஆசிடா ஆக்ட் பண்ணுது? லூயிஸ் ஆசிடா ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லிடும். அப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ BCl3 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு BCl3 இப்படி எடுத்துக்கிறோம். இப்ப இந்த BCl3ல நான் என்ன போடுறேன்? ஒரு அமோனியாவை போடுறேன். இப்ப இந்த அமோனியால லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த BCl3ல ஒரு எம்டி ஆர்பிட்டால் இருக்கும். அப்ப இந்த லோன் பேர் என்ன பண்ணும்? இட் வில் கோயிங் டு அகாமடேட் திஸ் எம்டி ஆர்பிட்டால். அப்ப எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. ஸோ அதனால இது லூயிஸ் ஆசிட். எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஸோ அமோனியா இஸ் ஆக்ட் அஸ் லூயிஸ் பேஸ். ஸோ வாட் இஸ் யுவர் கன்சிடரேஷன்? NH3 BCl3 is a product. ஓகேவா? why BCl3 is electron deficient அப்படின்னு நம்ம பேசும்போது ஸோ சி
it is 2 electron, 4 electron, 6 electron. அப்ப 6 எலக்ட்ரான்ங்கிறது ஒரு டெஃபிஷியன்ட். நமக்கு வந்துட்டு என்ன இல்ல, 8 எலக்ட்ரான் இல்ல இல்லையா, 6 எலக்ட்ரான் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேவா, 8 எலக்ட்ரான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் அனதர் கான்செப்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா AlCl3 பத்தி படிக்க போறோம். இப்போ AlCl3 அப்படின்னு பாத்தீங்கன்னா தீஸ் ஆல்சோ சேம் லைக் தட் ஒன்லி. இப்ப இதுலயும் பாத்தீங்களா, இதுலயும் எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கு, 6 எலக்ட்ரான். ஸோ இதையுமே நம்ம என்ன மீன் பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா தான் கன்சிடர் பண்ணுவோம். எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா தான் இதை கன்சிடர் பண்ணுவீங்க. இப்ப இந்த இடத்துல AlCl3ல இதோடைய எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியை நம்ம ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். இப்போ AlCl3 இருக்கு. ஸோ இதுல ஒரு எம்டி ஆர்பிட்டால் இருக்கும், இதுல ஒரு NH3 இருக்க போது. ஸோ இந்த NH3 இருக்கக்கூடிய லோன் பேர் இதுல போய் அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா யூ கேன் கெட் NH3AlCl3 இஸ் அ ப்ராடக்ட். அகைன் இந்த AlCl3 லூயிஸ் ஆசிட் ஆக்ட் பண்ணுது, இது லூயிஸ் பேஸா வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு இது லூயிஸ் ஆசிட் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். பட் இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு ஒரு கான்செப்ட், இப்ப இந்த AlCl3 ஓபன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அது டைமரா கன்சிடர் பண்ணும். ஸோ இதுக்கு கீழே ஒரு சின்ன சப் டாபிக் போட்டுக்கோங்க, AlCl3க்கு கீழேயே பை டைமரைசேஷன். டைமரைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ AlCl3 இருக்கு. இப்போ இந்த AlCl3 ஓப்பன் ஸ்பேஸ்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா இது என்னவாயிடும், இன்னொரு ஒரு AlCl3 டபுளா உங்களுக்கு மாறும். அப்ப இது ரெண்டத்தையும் கம்பைண்டா நம்ம எப்படி எழுதலாம், Al2Cl6 எழுதலாமா? This we can consider as Al2Cl6. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அது ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு Al2 AlCl3 இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கு இல்லையா. இந்த கான்செப்ட், இந்த காம்பவுண்ட அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் இட் இஸ் ஹாலோஜன் பிரிட்ஜ்டு டைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோஜன் பிரிட்ஜ்டு டைமர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை வந்துட்டு என்ன மீன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இதை எப்படி இதை சொல்லுவாங்க, Al2Cl6 இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ Al ஓகே. ஸோ இந்த இடத்துல இதை நம்ம ஒரு லைனா போடுவோம். இங்கே ஒரு பாண்டு, நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒன்று, இங்கே. ஓகே, இதுல வந்துட்டு திஸ் இஸ் Cl, திஸ் இஸ் Cl, Cl, Cl. அந்த Al2Cl6 இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்க இந்த மாதிரி பிரிச்சுங்க. ஸோ இந்த மாதிரி
ஸோ இப்படி இருக்கும். இப்போ இதுல வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம மீன் பண்ணும்போது இட் இஸ் 4 member ring, கரெக்டா? ஸோ இப்போ நீங்க எதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை மட்டும் பாருங்க. இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறத மட்டும் பாருங்க. இட் இஸ் 4 member ring, கரெக்டா? இட் இஸ் 4 member ring. இட் இஸ் 4 member. ஓகே. ஸோ இதுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபான்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இதுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் பீட்டான்னு சொல்லுவோம். சரி, இதுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா. இப்போ இந்த மாதிரி நம்ம மீன் பண்ணிடலாம். இப்போ இந்த அலுமினியம் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ அதாவது இது அலுமினியம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஆல்ஃபா பீட்டா. ஸோ ரெண்டத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா பாண்ட் லென்த் வந்துட்டு யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்னா பீட்டாவுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? இந்த பீட்டாவுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா பிரிட்ஜிங், ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த குளோரினையும் பிரிட்ஜிங் குளோரின்பாங்க. இந்த 2 குளோரினையும் அது மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய குளோரினையும் டெர்மினல் குளோரின் அப்படிம்பாங்க. புரியுதா? ஸோ எப்பயுமே பிரிட்ஜிங்ல இருக்கக்கூடிய பாண்டுக்கு தான் லென்த் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். அதே நீங்க ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆல்ஃபாவுக்கு தான் ஆங்கிள் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும், பாண்ட் ஆங்கிள். ஸோ இப்போ ஆல்ஃபா அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் டெர்மினல். ஆல்ஃபான்னு பார்க்கும்போது தட் இஸ் அ டெர்மினல். ஸோ டெர்மினல் அப்படின்னு சொல்லும்போது அதுல குளோரின், அலுமினியம், குளோரின். ஸோ இதை தான் நம்ம மீன் பண்றாங்க பாண்ட் ஆங்கிள். ஓகேவா? அதே மாதிரி பீட்டால பிரிட்ஜிங்ல சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த பிரிட்ஜிங்ல சொல்லும்போது ஸோ அதே குளோரின், அலுமினியம், குளோரின் அதுவுமே பாண்ட் ஆங்கிளை ரீச் பண்றதுக்காக சொல்றது. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வந்துட்டு பிரிட்ஜிங்ல இருக்கக்கூடிய பாண்ட் லென்த், பிரிட்ஜிங்ல இருக்கக்கூடிய இந்த பீட்டா பாண்ட் லென்த் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்டாங்கன்னா டியூ டு ஆங்கிள் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிக்கோங்க. சரிங்களா? டியூ டு ஆங்கிள் ஸ்ட்ரெயின். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ டியூ டு ஆங்கிள் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 member ringங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, விச் மீன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹைலி வெரி லெஸ் ஸ்டேபிள். அதுதான். ஓகே. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட்ஸ். ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸா பார்ப்போம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்னு போட்டுக்கோங்க. கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஸோ இதுல மெயினா தெரிஞ்சுக்கணும், ஆக்சுவலா வந்துட்டு இப்ப நம்ம ஒரு போரானும் அலுமினியமும், ஓகேவா? போரானும் அலுமினியமும் சப்போஸ் இது ரெண்டுமே ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா அது அன்ரியாக்டிவா இருக்கு. ஸோ சீக்கிரமா வந்துட்டு ஒரு மெட்டல் கூட இல்ல வேற ஏதாவது ஒரு காம்பவுண்டு கூட வந்துட்டு ரியாக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ போரான், அலுமினியம் இது ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் அன்ரியாக்டிவ் இன் நேச்சர். அன்ரியாக்டிவ் இன் எந்த ஃபார்ம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கிறிஸ்டலின் ஃபார்ம். தட் இஸ் கிறிஸ்டலின் ஃபார்ம். ஆனா வந்துட்டு எதுல ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எதுல ரியாக்ட் ஆகும், பட் கேன் ரியாக்ட் இன் amorphous form. Can react in
amorphous form. ஸோ அமார்ஃபஸ் ஃபார்ம்ல இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். இவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்துட்டு கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில இருக்கிறது. இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரியாக்ஷன் வித் ஏர். ரியாக்ஷன் வித் ஏர். அப்ப ஏர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு O2 அண்ட் N2 இந்த ரெண்டையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்ப சப்போஸ் வந்துட்டு இப்போ ஒரு போரான் குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் எடுத்துக்கிறேன். நீங்க இந்த ஈல வந்துட்டு போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் எதை வேணுமோ எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த எலமெண்ட் கூட நான் ஒரு நைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் கெட் EN. சரியா? EN. ஏன்னா இந்த ஈக்கு வந்துட்டு மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, நைட்ரஜன் இஸ் அ ட்ரைவேலண்ட், ஸோ இதுக்கு -3 இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரைட்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் நைட்ரைட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும்னா போரான் நைட்ரைட்ஸ், அலுமினியம் நைட்ரைட்ஸ், கேலியம் நைட்ரைட்ஸ், ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா. ஸோ லைக் திஸ் இட் வில் ஃபார்ம். இப்போ அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே எலமெண்ட் ஆக்சிஜன் கூட கம்பைன்ட் ஆனிச்சுன்னா யூ கேன் கெட் E2O3. ஸோ E2O3ங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? E2O3 ப்ராடக்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு ஆக்சைட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஆக்சைட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா B2O3, ஓகேவா? Al2O3, ஓகே, Ga2O3, இந்த மாதிரி ஒரு சில ஆக்சைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஒரு சில ஆக்சைட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. பட் இதுல நீங்க தெரிஞ்சுக்கிற மெயின் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போரான் ஆக்சைட்ஸ், அதாவது ஆக்சைட்ஸ் ஆஃப் போரான். போரான்ல இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ்னா B2O3. அது எப்பயுமே உங்களுக்கு என்ன ஆக்சைட்ஸா இருக்கும் அப்படின்னா அசிடிக் ஆக்சைட்ஸா தான் இருக்கும். அதாவது இந்த B2O3 அவங்க சொல்றாங்க. அதே ஆக்சைட்ஸ் ஆஃப் அலுமினியமும் கேலியத்தையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஆம்ஃபோட்ரிக் இன் நேச்சர். ஸோ ஆம்ஃபோட்ரிக்னா போத் இட் வில் பிஹேவ் லைக் ஆசிட் ஆஸ் வெல் அஸ் பேஸ். அதே ஆக்சைட்ஸ் ஆஃப் இண்டியம் அண்ட் தாலியம், ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டியம் அண்ட் தாலியம். ஸோ இது வந்துட்டு பேசிக் நேச்சரா உங்களுக்கு இருக்கும். சரியா? இண்டியம் தாலியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா IN2O3, TL2O3, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கும்னா பேசிக் இன் நேச்சரா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் அசிடிக் ஆக்சைடு, எதெல்லாம் பேசிக் ஆக்சைடு, நிறைய டைம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டி, ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ் அண்ட் பேஸ். ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ் அண்ட் பேஸ். ஸோ பேஸ் கூடவும் ஆசிட்ஸ் கூடவும் ரியாக்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு என்னவாகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜென்ரலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா போரான் வந்துட்டு ஆசிட் கூடவும் பேஸ் கூடவும் ரியாக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்ஸை எழுதிக்கோ. போரான் do not react with acid and base. ஓகேவா? ஆசிட் அண்ட் பேஸ்.
ஓகே, போரான் வந்துட்டு உங்களுக்கு ஆசிட் கூடவும் பேஸ் கூடவும் ரியாக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ இதே வந்துட்டு அலுமினியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் வந்துட்டு ஆம்ஃபோட்ரிக்கா இருக்கிறதுனால இது ஆசிட் கூடவும் ரியாக்ட் பண்ணும், பேஸ் கூடவும் ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ அதனால ஒன்றும் அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அலுமினியம் இருக்கு. இப்போ அந்த அலுமினியமை HCl கூட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது உங்களுக்கு என்னவா பண்ணுது? நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். நம்ம 10th கிளாஸஸ்லேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். ஒரு மெட்டல் வந்துட்டு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, யூ கேன் கெட் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் கேஸ் வில் பி எவால்வ். ஸோ ஹைட்ரஜன் கேஸ் உங்களுக்கு என்னவாகும்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு எவால்வ் ஆகும். ஸோ அது வந்துட்டு மெயின் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Al+3 ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு Cl மைனஸ் அதுக்கப்புறம் H2 கேஸ். ஸோ அந்த H2 அதாவது இந்த இடத்துல இந்த Al+3Clனா இது ரெண்டும் உங்களுக்கு என்னவா கிடைக்கும்னா கொஞ்ச நேரத்துல AlCl3 கிடைக்கும். அதாவது அதுதான் வந்துட்டு சால்ட். ஓகேவா, AlCl3 தான் உங்களுக்கு வந்துட்டு சால்ட் அந்த மாதிரி. ஓகேவா, அதுலலாம் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணலை, அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ மெயினாக நம்மளுக்கு வந்துட்டு டைரக்டா ஒரு ரியாக்ஷன்ஸ் இது ரியாக்ட் ஆகி உங்களுக்கு இது என்ன தருது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா, ஸோ இது மட்டும்தான். இப்போ இந்த மீனிங்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ அதே அலுமினியம் வந்துட்டு இப்ப இந்த அலுமினியம் வந்துட்டு கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அங்க என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பாசிஃபிகேஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அது என்ன பாசிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜென்ரலா வந்துட்டு பெர்லியம், அலுமினியம், ஐரன், குரோமியம் அண்ட் இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நைட்ரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாசிஃபிகேஷன் அந்த கான்செப்ட். ஓகேவா, ஸோ இதுதான். இப்ப அதே அலுமினியம் வந்துட்டு ஒரு பேஸ் கூட ரியாக்ட் ஆகுது, சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, ஆக்வஸ் மீடியம். ஸோ உங்களுக்கு அங்க என்ன ஃபார்ம் ஆகும்னா சோடியம் அலுமினேட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இதே வந்துட்டு உங்களுக்கு இந்த ரியேஜென்ட்டே வேற நம்ம எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா NaAlO2 இப்படி கூட கொடுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இந்த ரெண்டுத்துல எது வேணுமோ உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறது தான் மீனிங். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு அதே அலுமினியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வித் வாட்டர் கூட உங்களுக்கு ஆட் ஆனிச்சு அப்படின்னாக்க, ஸோ யூ கேன் கெட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் H2 கேஸ். ஓகேவா, அலுமினியம் ஹைட்ராக்சைடு வித் H2 கேஸ். ஸோ அது உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ அதே அலுமினியம் ஹைட்ராக்சைடு கூட நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா அகைன் ஐ எம் ஆடிங் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? Na பிளஸ் OH மைனஸா. ஸோ அலுமினியத்துல ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குமா, ஸோ அதுல இந்த OH மைனஸ் போயிட்டு ஆட் ஆனிச்சுனாக்க யூ கேன் கெட் AlOH4 மைனஸ். கரெக்டா, இந்த மைனஸை தூக்கி வெளில போட்டுருங்க. இந்த Na பிளஸ் உங்களுக்கு வெளில இருக்கும். ஓகேவா, இந்த Na பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு வெளியில இருக்கும் அந்த மாதிரி. இப்ப நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ரியாக்ஷன் வித் ஹாலோஜன்ஸ். ஓகேவா, ரியாக்ஷன் வித் ஹாலோஜன்ஸ். இப்போ ஒரு ஹாலோஜன்ஸ் கூட ஆட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
ஸோ இப்போ போரான் குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட ஒரு ஹாலோஜனை நீங்க ஆட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா EX3 தான் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த எலமெண்ட் வந்துட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 தானே. ஸோ அப்போ உங்களுக்கு அங்கே இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? யூ கேன் கெட் எ ட்ரை ஹாலைட்ஸ். ஸோ ட்ரை ஹாலைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஆனா எக்ஸப்ட் TLI3 இது மட்டும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. TLI தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? TLI தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்ம் ஆகிற மாதிரி மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் இதே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் 14ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். குரூப் 14ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லுவீங்க? NS2 NP2 கான்ஃபிகரேஷன். கரெக்டா? இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா NS2 NP2 கான்ஃபிகரேஷன். ஸோ இதுதான் உங்களுக்கு இதுல இருக்கிறது. இப்போ இதுல வந்துட்டு இதோடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்லலாம் அப்படின்னா +2 and +4 இந்த ரெண்டும் தான். சரியா? +2 and +4. ஸோ ஸ்டெபிலிட்டி வைஸ் நம்ம பார்க்கும்போது +2 வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகும் எப்ப டாப் டு பாட்டம் மூவ் பண்ணும்போது. அதே +4 வந்துட்டு டிக்ரீசஸ் ஆகும் அதே டாப் டு பாட்டம் மூவ் பண்ணும்போது. ஸோ வி நோ வெரி வெல் லெட் வந்துட்டு +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது தட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதே டின் வந்துட்டு +2 ஸ்டேட்ல இருக்கும்போது தட் இஸ் ரெடியூசிங் நேச்சர் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ தீஸ் அண்ட் ஆல் டியூ டு இனர்ட் பேர் எஃபெக்ட். ஸோ இனர்ட் பேர் எஃபெக்ட்னால இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்தது வந்துட்டு கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதெல்லாம் வந்துட்டு மீன் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆனிச்சுன்னா என்ன கிடைக்கும்? இப்போ இந்த குரூப் 14 எலமெண்ட் இருக்குல்ல, கார்பன் ஃபேமிலி, கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு, லெட்டு, இது எல்லாமே. ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டை நான் வாட்டர் கூட நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல நோ ரியாக்ஷன். ஆனா ஒரு ஸ்டீம் கூட நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் கேன் ரியாக்ட். ஓகேவா? பட் can react with steam. ஸ்டீம்னாக்க விச் மீன்ஸ் வாட்டர் வந்துட்டு வேப்பர் ஃபார்ம்ல இருக்கிறது. ஓகேவா? வாட்டர் வந்துட்டு வேப்பர் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதை தான் வந்துட்டு அவங்க மீன் பண்றாங்க. அப்ப ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டின் எடுத்துக்கிட்டு ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் SnO2 வந்துட்டு ஃபார்ம் ஆகும் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த எலமெண்ட் இப்போ இந்த இருக்குல்ல, அதாவது நான் இந்த இடத்துல டின்னு போடுறேன். டின்னுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம் போடலாம். ஆனா லெட்டை மட்டும் போடக்கூடாது. ஏன்னா இப்போ யூஸ்வலா லெட் வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகாது. என்ன ரீசன்னா பிகாஸ் இதுல வாட்டர் கூட நீங்க லெட்டை போட்டீங்க அப்படின்னா போடுறதுக்கு முன்னாடியே லெட் வந்துட்டு, ஏன்னா லெட்ல உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு ப்ரொடெக்டிவ் ஆக்சைடு லேயர் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆயிடும். ஸோ கீழே நோட்டுன்னு போட்டுக்கோங்க. லெட் do not react with water due to presence of protective oxide layer.
ஏன்னா அந்த லெட்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு தனக்கு ஏன்னா வேற எந்த ஒரு காம்பவுண்டும் உள்ள இன்வால்வ் ஆகாம அதுக்கு தனக்குத்தானே இப்ப இந்த லெட்டுக்கு மேல ஒரு ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆயிடும். அப்போ ஒரு வெளியில ஒரு வாட்டரை ரியாக்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? வெளியில ஒரு வாட்டர் என்ன பண்ண முடியாது, ரியாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது அதே இப்ப நம்ம ரியாக்ஷன் வித் ஹாலோஜன்ஸ் பத்தி படிக்க போறோம். ரியாக்ஷன் வித் ஹாலோஜன். இப்ப ஹாலோஜன் கூட இது ரியாக்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த குரூப் 14 எலமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு +2லயும் இருக்கலாம் +4லயும் இருக்கலாம், ரெண்டுத்துலயுமே இருக்கலாம். அப்போ இந்த எலமெண்ட்டை நம்ம H2 கூட X2 கூட நீங்க ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் EX2வும் கிடைக்கும் EX4ம் கிடைக்கும். ஸோ டைஹாலைட் டெட்ராஹாலைட்ஸ். ஸோ இன்னொரு ஒரு முக்கியம், ஸோ இது ஒரு நீட் PYQs தான் இது. இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா ஆல் EX4 molecules, all EX4 are covalent in nature. பட் எதை கம்பேர் பண்ணும்போது அதாவது எதை தவிர எக்ஸப்ட் PbF4 அண்ட் SnF4, இதை ரெண்டு மட்டும் உங்களுக்கு என்ன கிடையாதுன்னா கோவலண்ட் வந்துட்டு கிடையாது. ஸோ இதுக்கான ரீசன் நான் அடுத்த பேஜ்ல சொல்றேன். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கேட்டையான் வந்துட்டு லார்ஜா இருக்க போது, ஆனையான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மாலா இருக்க போகுது இந்த PbF4லயும் SnF4லயும். இது என்னது ஹிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபஜான்ஸ் ரூல். ஸோ ஃபஜான்ஸ் ரூல்ல வந்துட்டு அயானிக் கேரக்டர் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அயானிக் கேரக்டர் தான் அதிகமா இருக்குமே ஒழிய கோவலண்ட் கேரக்டர், ஏன்னா கேட்டையான் லார்ஜா இருந்து ஆனையான் வந்துட்டு ஸ்மாலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அயானிக் கேரக்டர் தான் ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு தெரியும் PbI4ங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ என்ன ரீசன் யூ நோ வெரி வெல். இப்போ லெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய கான்ஃபிகரேஷன் அவுட்டர் மோஸ்ட் எப்படி இருக்கும்னா 4f14 5d10 6s2 6p2. பட் இந்த F எலக்ட்ரான்ஸும் இந்த D எலக்ட்ரான்ஸும் இந்த NS எலக்ட்ரான்ஸ் கூட வேகமா அட்ராக்ஷன் இன்வால்வ் ஆகுறதுனால இந்த NS எலக்ட்ரான்ஸை இட் இஸ் மேக் தம் டு இனர்ட். ஸோ இனர்ட்டா அதை மாத்திருது. ஓகேவா? அண்ட் இந்த ரெண்டத்துலயுமே உங்களுக்கு வந்துட்டு சிக்மா கம்மியாகுது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது. அதனால இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் NS எலக்ட்ரான்ஸ்ல உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி இட் இஸ் மேக் தம் டு இனர்ட். ஸோ இதுதான் அதனால ரீசன். அப்போ இந்த PbIல அப்போ அதனால நம்ம இந்த பாண்ட்ல இருந்து உங்களுக்கு என்னவாகும், அதிகமாகும், பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். அப்ப அந்த PbI4ங்கிற கான்செப்டே இருக்காது, PbI2 தான் ஸ்டேபிள் அப்படிங்கிற விஷயத்தை தான் இதுல நம்ம கன்சிடர் பண்ணி சொல்லுவோம்.